Hello everyone. Hello. So today we will move into the design thinking video about microprocessor. So please you can talk about it. Please introduce yourself and then we can talk about it. Alright? Hello, I'm Shreyas. I'm going to introduction சொல்ல போறேன். இந்த டிசைன் திங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இது இதில் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1978 அப்போ தான் இன்ட்ரடியூசன்ஸ். design thinking implementation சொல்லுவாங்க. எந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ ப்ராசஸ் பண்ண ஏஜ் வந்து இருந்துச்சு ப்ராசஸ் தான் இருந்துச்சு அதில் வந்து ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதனால் இப்போ 16 பிட் மாற்றிருக்காங்க. மெமரி கண்டென்ட்ஸ் வந்து 8 பிட்ஸ் வந்து அதாவது 64 KB அது வந்து சேர்ந்ததுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ 180 week of standard each manufacturer different architectures னா அதாவது வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஓரளவுக்கு எல்லா இதுலையும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி ஹை காஸ்ட் பர்சனல் கம்யூனிகேஷனில் எக்ஸ்பென்சிவ் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து ஹை காஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை வாங்க முடியாது. அதனால் வந்து காஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. So Indian engineers வந்துட்டு அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் ஆர்கிடெக்சர் வந்துட்டு 8 பிட் ஆர்கிடெக்சர் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே கம்மியான ப்ராசஸிங் ஸ்பீட் தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு 16 பிட் ஆர்கிடெக்சர் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து மெமரி வந்துட்டு ஒரு 64 KB தான் இருந்துச்சு. 64 KB வந்துட்டு ஒரு 1 MB மெமரியாக மாற்றுறாங்க. ஸோ அது வந்து 20 அட்ரஸ் பார் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஒரு பிசி வந்து பர்சனலாக வந்து பில் பண்ணுறதுக்காக 8085 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் கிரியேட் பண்ணாங்க. அது வந்துட்டு IBM முதல் பிசி வந்துட்டு பவர் பண்ணியிருப்பாங்க 1981. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்னிஃபிகன்ட் மைல்ஸ்டோனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. So the testing real world applications and impact 8086 and 8088 microprocessor led to IBM PC which is an industry standard in these years enabled MS-DOS and applications like spreadsheet and Word microprocessor. The 8086 architecture is used in today's microprocessor made PCs accessible for business and everyone are using the PCs nowadays. So the conclusion part is the 8086 microprocessor revolutionized under the personal computing by it enables very faster, it addressing the needs through design thinking process and the success of 8086 in the IBM PC has the user friendly, scalable and compatible design. Thank you. You need few other microprocessor or the areas which you know has turned into a design thinking concept. Anything, could be anything where the microprocessors are used. Yeah, it can be even the current trend also. Currently, I'm using microprocessors in many devices, like from the watch to the phones, everywhere they're using microprocessors. Okay. So very small comparison about the earlier watch and the watch with microprocessor. Can you all speak about just for a minute? So earlier on watch எப்படி இருந்துச்சு? So with the invention of microprocessor, the watch என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் இருக்கலாமா? அதில் டெஃபினட்டாக டிசைன் திங்கிங் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி அது வந்துச்சுங்கிறது மட்டும் முன்னாடி வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து வெறும் டைம் மட்டும் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து வாக்கிங் பண்ணுறதோட ஸ்டெப்ஸ் அவங்க முடிச்சு ப்ராக்டிஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கும் ஓகே எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இப்போ நோட் பண்ணி நமக்கு இப்போ பல்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் இப்போ ஸ்மார்ட் ஃபோனாகவே போயிடுச்சு. அப்புறம் ஈஸி நாலேஜ் பேசலாம் ஈஸி ஓகே
கனெக்ட் பண்ணிக்கலாம் ஹார்ட் பீட்டோட. ஓகே. நம்ம மோட்டிவேட் பண்ணுறது கேலண்டர் மோட்டிவேட் பண்ணிக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்கெடியூல்ஸ் என்ன சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இப்படியே ஒரு ரீசன் போட்டு கஸ்டமர் கேட்ச் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளால முடியும். இப்போ ஏன் இது எல்லாமே வந்துச்சு? எதனால இதெல்லாமே ஹியூமனோட ஈஸினஸ்க்காக நம்மளுக்கு தேவை இருந்துச்சு. எல்லாருமே வாட்ச் கட்டினாங்க, பட் மொபைலில் வந்து டைம் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. வந்தப்போ எல்லாருமே அப்போஸ் பண்ணாங்க. எதுக்கு அது தேவை? ஆல்ரெடி அந்த வாட்ச் கட்டியிருக்காங்க, வாட்ச்லேயே பார்த்துருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க டைமிங் வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாமே பை டிஃபால்ட் திஸ் ப்ராசஸ் ரைட். ஸோ கொண்டு வந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சு? டிஃபால்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மொபைலில் தான் டைம் பார்க்க ஆரம்பிச்சோம். கரெக்டாக இதை எராடிகேட் பண்ணிட்டு இதுக்கு வந்தாச்சு ரைட். ஸோ தட் இஸ் த டிசைன் திங்கிங் இன் மைக்ரோ ப்ராசஸிங். ஸோ தேங்க் யூ ஆல் ஸோ மச் ஃபார் த வீடியோ.